ஹாய் ஆல். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பிடிச்ச, எனக்கு நிறைய பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எதுக்காக இந்த டெக்னிக் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களுடைய கோல் என்ன, இல்லை நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில், என்ன கலர் வாட்டர் பாட்டில் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிராஃப்ட் ஷீட்டு, அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம், இல்லை ஒயிட் பேப்பராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்னு, எகெயின் என்ன கலர் பென் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு செலோ டேப். இந்த கலர் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன கலர் கம்ஃபர்ட்டோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்ருக்க கலர் ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில், க்ரீன் கலர் பென் அண்ட் எல்லோ கலர் கிராஃப்ட் ஷீட். இதில் இந்த கிராஃப்ட் ஷீட்டில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த கிராஃப்ட் ஷீட்டில் எழுதிருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போது ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, இல்லை மேனேஜர் ஆகணும், இல்லை ஏதாவது ப்ரமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. அதாவது, எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு ரொம்பவே நன்றி, என்னுடைய வேலைகளை என்னுடைய எஃபர்ட்ஸை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் எல்லாருமே பாராட்டுறாங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தேங்க் பண்ணுற மாதிரி எழுதுங்க. இல்லை உங்களுக்கு மந்த்லி சேலரியில் இந்த சேலரியிலே ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ரொம்பவே மனநிறைவான ஒரு வேலை கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு மாதம் 60,000 சம்பளத்தோடு இந்த வேலை கிடைச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பண சம்பந்தமான ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த பிரபஞ்சம் 50,000 ரூபாய் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல் எடுத்து அந்த பேப்பரில் எழுதிடுங்க. அந்த பேப்பரில் எழுதினதுக்கப்புறமா அந்த பேப்பரை தண்ணி இருக்கிற சைடு, அதாவது வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி இருக்கிற சைடு பக்கம் உங்கள் கோல் தெரிகிற மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த பேப்பரை கவர் பண்ணுற மாதிரி செலோ டேப் எடுத்து ஒட்டிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ இல்லை பாட்டிலை வாஷ் பண்ணுறப்போ அந்த பேப்பர் நனையாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லுமே கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுங்கள், நைட்டு தண்ணி ஃபில் பண்ணுங்கள் அதில். அண்ட் மார்னிங் எழுந்து அந்த டே ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் வெளில போகிறேன், அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போது உங்களுக்கு யாராவது இதை பற்றி கேட்பாங்க, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியல, இல்லை அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால என்னுடைய ப்ராக்ரஸ் இல்லை என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுற அந்த ப்ராக்ரஸ் டிலே ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் இருக்கிற கம்ப்ளீட்டான அந்த டைம் ஃபுல்லுமே அந்த பாட்டிலில் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் இருக்கப்போ வேறு பாட்டிலில் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எகெயின் உங்களுடைய விருப்பம் தான் இது. இதை டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு நீங்களே பாருங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் டெய்லியுமே அந்த பாட்டிலில் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுனா, நீங்கள் எழுதின அந்த பேப்பரை பார்க்குறப்போ அந்த பேப்பர், அந்த ஷீட் உங்களுக்கு உங்களுடைய கோலை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஆல். பை.